الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وقوة الأرواح وغذائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم: بسم الله الرحمن الرحيم، والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العليم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லாம் புகழும் ஏக வல்லவனாம் நம்மையெல்லாம் படைத்து பரிபாலிக்கும் இணை துணையற்ற உருவமற்ற யாரையும் பெத்தெடுத்திராத யாராலும் பெத்தெடுக்கப்படாத ஏக வல்லவன் வணக்கத்துக்கு தகுதியானவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் சலாமும் நம் இறைவிடவும் மேலான உலகத்தில் நமக்காக மன்றாடி ஆகிராவில் நமக்காக மன்றாட காத்திருக்கும் ஜாஹிலியத்துடைய மக்களை சொர்க்கவாதிகளாக மாற்றிய நம் இறைவிடவும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும் அன்னவர்களுடைய அன்பு சஹாபாக்கள், அன்னவர்களுடைய குடும்பத்தினர்கள், அன்னவர்களை மறுமை நாள் வரை பின்துயர்ந்த அனைத்து நன்மக்கள் பேரிலும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. நவைத்துல் இஅ்திகாஃப ஃபீ ஹாதல் மஸ்ஜிதில் இல்லாஹி தஆலா என்ற இஅ்திகாஃபுடைய நியத்துடன் உட்கார்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எந்தெந்த கர்மங்களை எல்லாம் எடுத்து நடக்குமாறு கட்டளை விதித்தார்களோ அவைகளை முழுமையாக எடுத்து நடக்கவும், அந்த அல்லாஹுவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எந்தெந்த கர்மங்களை விட்டு தவிர்ந்து கொள்ளுமாறு எச்சரித்தார்களோ அவைகளை விட்டு முழுமையாக தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. சங்கை பொருந்திய இஸ்லாமிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாமெல்லாம் தற்பொழுது இருக்கக்கூடிய மாதம் சங்கையான ரஜபுடைய மாதம். இந்த ரஜபுடைய மாதம் வந்துவிட்டாலே நாம் அடுத்து ஷாபான், அடுத்து ரமலான் என்று ரமலானை நாம் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய மாதம்தான் இந்த ரஜபுடைய ஷாபானுடைய மாதம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ரஜபு வந்தால் அடுத்து எங்களுக்கு ஞாபகம் வருவது ஷாபான். ஷாபானை தொடர்ந்து நாம் அடைய இருப்பது புனிதமான ரமலானுடைய மாதம். ரஜபுடைய மாதம் வந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு துஆ ஓதுவார்கள்: அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், இந்த ரஜபிலும் ஷஅபானிலும் எங்களுக்கு பரக்கத்து செய்து புனிதமான ரமலானுடைய மாதத்தை அடையும் பாக்கியத்தை தருவாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிரார்த்திப்பார்கள். இந்த துஆவை நாம் அதிகமாக ஓதுகிறோம், ஓதியும் வந்தோம், இப்பொழுதும் ஓதிக்கொண்டிருக்கிறோம். சமீப காலமாக இது ஒரு பலவீனமான செய்தி, இதை ஓதக்கூடாது என்று சில விமர்சனங்கள் சொல்லப்பட்டாலும் அதை ஒரு பக்கமாக தூக்கி எறிந்து விடுங்கள். ஏன் தெரியுமா? அது ஒரு ஆதாரபூர்வமான செய்திதான். அதை சிலர்கள் விமர்சிக்கிறார்கள். இந்த துஆவை ஓதக்கூடாது, ஏதோ ஒரு பாவமான காரியத்தை செய்வது போல அதை விமர்சிக்கிறார்கள். அந்த துஆவுடைய அர்த்தம் என்ன? யா அல்லாஹ், நாம் இருக்கும் ரஜபில் எங்களுக்கு பரக்கத்து செய்து, நாம் அடைய இருக்கக்கூடிய ஷஅபானிலும் எங்களுக்கு பரக்கத்து செய்து, புனிதமான ரமலானுடைய மாதத்தை அடையும் பாக்கியத்தை தருவாயாக என்றுதான் அந்த துஆ சொல்லுகிறது. ஏன் சில பேர்களுக்கு ரஜபு கிடைக்கும் அல்லது ஷஅபான் கிடைக்கும், ரமலானை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். அல்லாஹு தஆலாவிடத்தில் கேளுங்கள், யா அல்லாஹ், ரஜபை தந்தாய்,
அதிலே பரக்கத்தை தருவாயாக. ஷஅபானை தந்து அதிலும் பரக்கத்தை தருவாயாக. ரமலானுடைய மாதத்தை அடையும் பாக்கியத்தை தருவாயாக என்று இறைவனிடத்தில் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். சில பேர்கள் ஒரு ஹதீதை எடுத்து அந்த ஹதீதிலே ஒரே ஒரு தரீக்கு தான் இருக்கிறது, பல துருக்குகள் இதற்கு இல்லை, பல அறிவிப்பாளர் வரிசை இல்லை என்று ஒரு தரீக்கை ஒரு சனதை வைத்துக் கொண்டு அதை விமர்சித்து இந்த ஹதீத் ஆதாரபூர்வமானது அல்ல என்று விமர்சித்து அந்த அமலை நாசமாக்க நினைப்பார்கள். அந்த கூட்டத்தில் நானோ நீங்களோ இருக்கக்கூடாது. முடிந்த அளவு அமலை தேடி அமல் செய்ய கூட்டத்தில் தான் நாம் இருக்க வேண்டுமே தவிர அமல்களை விமர்சித்த கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கிவிடாமல் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பாதுகாக்கட்டுமாக. எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அப்படியான ஒரு சிறப்பான சங்கையான ரஜபுடைய மாதத்திலே தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ரஜபுடைய மாதம் சமுதாயத்துக்கு ஒரு விசேஷமான மாதம். ஏன் தெரியுமா? இந்த மாதத்திலே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் புனிதமான மிஅராஜுடைய பிரயாணத்தை மேற்கொண்டு பிறை 27 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இஸ்ரா மிஅராஜுடைய பிரயாணத்தை மேற்கொண்டு அங்கிருந்து நமக்கு நாம் ஒவ்வொரு நாளும் ஐவேளை தொழக்கூடிய தொழுகைகள், சுன்னத்தான தொழுகைகள் அனைத்தையும் இந்த மாதத்திலே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கிறார். அப்படியான ஒரு சிறப்பான மாதம் தான் இந்த ரஜபுடைய மாதம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது கூட விமர்சிக்கப்படுகிறது. ரஜபுடைய மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மேராஜுக்கு போனார்களா இல்லையா என்று, அது ரஜபா இல்லையா என்று எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது. அதனால் இந்த மாதத்திலே மேராஜ் நடைபெறவில்லை என்று ஒரு கூட்டம். எல்லாமே விமர்சனங்களுக்கு உள்ளாகிய ஒரு கட்டத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த ரஜபுடைய மாதம் பிறை 27 தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இஸ்ரா மிஅராஜ் பிரயாணம் மேற்கொண்டார்கள் என்பது வரலாற்று ஆசிரியர்களுடைய மஷ்ஹூரான பிரபல்யமான கருத்து. அந்த கருத்து தான், அதை வைத்துத்தான் உலகம் இன்று வரை நேற்று முதநாற்று அல்ல, போன வருடம், அடுத்த வருடம், முந்தைய வருடம் அல்ல, எத்தனை ஆண்டு காலம் இந்த நாட்டில் முஸ்லீம்கள் வாழ்ந்தார்களோ அல்லது அதற்கு முன்னால் முஸ்லீம்கள் எந்தெந்த இடங்களில் எல்லாம் வாழ்ந்தார்களோ எல்லோரும் சொன்ன பிரபல்யமான கருத்து என்ன? ரஜபுடைய மாதம் பிறை 27 தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இஸ்ரா மிஅராஜுடைய பிரயாணத்தை மேற்கொண்டார்கள். நான் அதை ஞாபகப்படுத்தும் போது ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ரஜபுடைய மாதம் என்பதினால, தொழுகை நமக்கு கடமையாக்கப்பட்ட மாதம் என்பதினால ஒரு செய்தியை சொல்லி நான் என்னுடைய தலைப்புக்குள் நுழையலாம் என்று இருக்கிறேன். ரஜபுடைய மாதம் என்பதினால் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். அன்பார்ந்த உறவுகளே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, இந்த மாதம் தான் எங்களுக்கு தொழுகையை அல்லாஹு தஆலா கடமையாக்கினான். தொழாமல் அல்லாஹுவை மறந்து அல்லாஹுவிடத்திலே இருக்கக்கூடிய நாம் அடியான் என்ற தன்மையை மறந்து யாரெல்லாம் தொழாமல் இருக்கிறார்களோ, ஜும்மாவுக்கு மட்டும் வருகை தருகிறார்களோ, அவர்கள் இந்த நிமிடத்திலிருந்து இந்த நேரத்திலிருந்து அல்லாஹுவுக்காக வேண்டி நான் தொழுவேன் என்ற நியத்தை வைத்துக் கொள்ளுங்கள். சில பேர்கள் தொழக்கூடியவர்கள் இருப்பார்கள், விட்டு விட்டு தொழக்கூடியவர்கள், தொழுகையில் பொடுபோக்குத்தனம் காட்டக்கூடியவர்கள், சோம்பேறித்தனமாக தொழக்கூடியவர்கள் நிறைய பேர்கள் இருப்பார்கள். உலுவை சரியாக செய்யாமல், நியத்தை சரியாக வைக்காமல், அதே நேரத்தில் தொழுகையுடைய ஷரத்து பருதுகள் பேணாமல் தொழக்கூடிய நிறைய பேர் இருப்பார்கள். தொழுகை என்பது ஒரு வீண் விளையாட்டு அல்ல. தொழுகை என்பது ஒரு சாதாரணமான விடயம் அல்ல. அல்லாஹுவுக்கும் ஒரு அடியானுக்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய நெருக்கத்தை அல்லாஹு தஆலா அதிகப்படுத்தும் ஒரு நிகழ்வாக தொழுகையை அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறான். எனவே முடிந்த அளவு ஐவேளை தொழுகையிலே பக்குவமாக, பேணுதலாக, எங்கு கிடைத்தாலும் எந்த இடம் கிடைத்தாலும் அந்த இடத்தில் ஃபர்து வரும்போது அந்தந்த சந்தர்ப்பங்களிலே நாம் தொழுகைகளை நிறைவேற்றிக் கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். ஷரத்து வரவுகளை கட்டாயமாக பேணிக்கொள்ள வேண்டும். சில பேர்கள் தொழுவார்கள், அவர்களுடைய தொழுகைகள் அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்று தெரியாது. சில பேர்கள் நினைப்பார்கள், நாம ஏதோ வந்து நிறைவேற்றி ஏதோ தொழுதுட்டா அல்லாஹு தஆலா கபூல் செஞ்சு கொள்வார் என்று நாம் நினைப்போம்.
இன்றைய காலங்களில் நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு ஃபார்மை எடுத்துட்டு போய் அந்த ஃபார்ம்ல பல ரிக்வெஸ்ட், அதுல கேள்விகள் கேட்கப்பட்டு அதுல ஒரு பாஸ்போர்ட் ஆபீஸுக்கு போனா நீங்க அதுல சாதாரணமாக ஒரு எழுத்தை மாறி எழுதினால் கூட உங்களுக்கு அது ரிஜெக்ட் ஆகி விடுகிறது. துனியாவுடைய சாதாரண ஃபைலே ஒரு எழுத்துக்காக ரிஜெக்ட் ஆகும் போது அல்லாஹு தஆலாவுக்காக வேண்டி நிறைவேற்றக்கூடிய தொழுகையை பரிபூரணமாக எந்த பிழையும் வராமல் நாம் நிறைவேற்ற பழகிக்கொள்ள வேண்டும். அல்லாஹுவுக்காக வேண்டி செய்யக்கூடிய இந்த அமலிலே நாம் எந்த குறையும் வைக்கக்கூடாது. எனவே இந்த ரஜபுடைய மாதத்திலே நாம் அதையும் ஒவ்வொருவரும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் இந்த ரஜபுடைய மாதம் மிக மகத்தான கண்ணியமான ஒரு மாதம் என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். அதனைத் தொடர்ந்து கொஞ்சமான இந்த ஜும்மாவுடைய நேரத்திலே இன்னும் ஒரே ஒரு செய்தியை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இன்றைய காலங்களிலே நான் சில கட்டங்களிலே சில விடயங்களை பார்த்திருக்கிறேன். அந்த கட்டங்களிலே இது புதிய அல்லது இப்பொழுதுதான் செய்யக்கூடிய அல்லது இப்பொழுது மக்கள் செய்யக்கூடிய ஒரு புதிய காரியம் என்று அல்ல, எல்லோரும் கேள்விப்பட்ட, எல்லோரும் கண்டுகொண்டிருக்கக்கூடிய, பார தூரம் அறியாத, அதனுடைய கெடுதி எவ்வளவு என்று தெரியாத ஒரு பாவம் நம்மிலே நடந்து கொண்டிருக்கிறது. அது என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலா ஒரு அடியானுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வல்லமைகளில், சக்திகளில், ஆற்றல்களில் ஒரு பெரிய ஆற்றல் தான் நாவன்மை, பேசக்கூடிய தன்மை. எல்லோருக்கும் வாய் இருக்கிறது என்பதனால் பேசிவிட முடியாது, எல்லோருக்கும் பற்கள் இருக்கிறது என்பதனால் பேசிவிட முடியாது, எல்லோருக்கும் நாவிலே, அதாவது மனிதன் பேசும்போது உள்ளே இருந்து எச்சி ஊறுகிறது என்பதனால் பேசிவிட முடியாது. அல்லாஹு தஆலா ஒரு சாதாரண ஒரு தசையை தந்து, ஒரு தசை ஒரு மாமிச துண்டை தந்து, அந்த துண்டை பல பக்கங்கள் அங்கு இங்கு படும்போது அதிலிருந்து அல்லாஹு தஆலா வார்த்தைகளை வெளியாக்க வைக்கிறான் என்றால் மனிதன் மிக பத்திரமாக, மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு இடம்தான் மனிதனுடைய நாவு என்பதை மறந்துவிடக் கூடாது. யோசித்து பாருங்கள், சில கட்டங்களிலே சூடான காலங்கள் இருக்கும். அந்த சூடான காலங்களில நாக்கில ஒரு சைடுல ஒரு சின்ன புண் வரும், ஒரு சின்ன புண் வரும். வந்தா அந்த மனிதன் அழகாக பேசக்கூடியவன், அழகாக ஓதக்கூடியவன், திடீரென்று அவனுடைய பேச்சிலே ஒரு கொன்னல் தன்மை ஏற்படும். என்னங்க நல்லா பேசினவர் தானே? இல்லைங்க, நாக்கில் ஒரு புண் இருக்கிறது. ஒரு நாக்கிலே ஒரு புண் ஏற்படும் போது எங்கள் வார்த்தைகளில் தடுமாற்றம் வருகிறது. ஒரு மனிதனுடைய நாவு இல்லாவிட்டால் அந்த இடத்துக்கு இன்னைக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி என்று இருக்குதுல்ல, பிளாஸ்டிக் சர்ஜரி என்று இருக்குதுல்ல, கை கால்கள், உடம்பு, மூக்கு போன்றவைகளுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி நடக்குது. ஒரு மனிதனுடைய நாவு இல்லாமல் போனால் எந்த ஒரு விஞ்ஞானமும், எந்த ஒரு டாக்டரும், எந்த ஒரு உலகமும், உலக மருத்துவங்கள் அனைத்தும் இணைந்தாலும் மனிதனுடைய நாவுக்கு நிகராக ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரிய உலகத்தில் யாராலும் செய்த முடியாது. அல்லாஹு தஆலா அப்படியான சக்தி வாய்ந்த ஒரு வல்லமையாக அல்லாஹு தஆலா இந்த நாவை தந்திருக்கிறானே, அந்த நாவு என்ன சொல்லுகிறது, அந்த நாவு என்ன பேசுகிறது, அந்த நாவு எவ்வாறு ரப்புக்கு வெளிப்படுகிறது என்று பார்த்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சில பேர்களுடைய நாவுகள் நல்லதை தவிர எல்லாவற்றையும் பேசுகிறது, நல்லவைகளை தவிர எல்லாவற்றிலும் அது புழங்கப்படுகிறது, நல்லது மாத்திரம் அந்த நாவிலிருந்து வருவதில்லை. ஒருவேளை ஒரு நலவு வருவதாக இருந்தால் அந்த மனிதனுடைய நாவின் ஒரு அபூர்வம் போல அது காணப்படுகிறது. சொல்லுவாங்க அறிஞர்கள், ஒவ்வொரு நாளும் படுக்கை அறைக்கு சென்றதற்கு பின்னால படுக்கையில இருந்து கொண்டு என்ன செய்யணுமா, படுக்கையில இருந்து கொண்டு நாம என்ன செய்யறோம், செல்போனை பார்க்கிறோம், இல்லைன்னா டிவியை பார்க்கிறோம். டைமரை வச்சு அது எப்ப ஆஃப் ஆகுமோ அது ஆஃப் ஆகட்டும் என்று நாம் படுக்கிறோமா இல்லையா? அறிஞர்கள் அவ்வாறல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு எப்படி சொல்லி தந்தாங்க தெரியுமா? ஒரு மனிதன் படுக்கைக்கு சென்றதற்கு பின்னால படுக்கையுடைய துஆவை, தூக்கத்துடைய துஆவை அவன் ஓதுவது மாத்திரமல்ல, நல்ல ஒரு வேலையை அறிஞர்கள் சொல்லித்தாராங்க. இன்றைய நாளில் நான் எவ்வளவு பாவம் செய்தேன்,
எவ்வளவு பாவங்களை செய்திருக்கிறேன், எவ்வளவு அமல்களை செய்திருக்கிறேன் என்று சொல்வது மாத்திரமல்ல, நான் என்ன நல்ல விடயங்களை பேசியிருக்கிறேன், எந்த கெட்ட விடயங்களை பேசியிருக்கிறேன். இன்றைக்கு ஒரு 100 பேசப்பட்டிருந்தா பாவமான விஷயம், அது அடுத்த நாள் ஒரு 95ஆகவோ 90ஆகவோ குறைச்சி, முடிஞ்ச 50ஆக குறைச்சி 45ஆக குறைச்சால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய நாவினால் நடக்கக்கூடிய பாவங்கள் குறையும். இல்லாவிட்டால் நாளுக்கு நாள் எங்களுக்கு சாபத்தையும் நாசத்தையும் தேடித்தர வேற ஒன்றும் தேவையில்லை, இந்த நாக்கே போதுமானது. அதனால நான் சொல்லப்படுகிறது, ஒரு மனிதனுடைய நாவு உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகளிலே நலவை தேடித்தாரதும் அதுதான், கெடுதியை தேடித்தாரதும் அதுதான். சொல்லுவாங்கல்ல, மனிதனுடைய உறுப்புகள் நாவிடத்தில் கேட்டுச்சாம், நாவு உறுப்புகளுக்கிட்ட கேட்டுச்சாம், நான் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமா என்று கேட்டுச்சாம். அப்ப நாவு சொல்லு, உறுப்புகள் எல்லாம் சொல்லிச்சாம், நீ சும்மா உள்ள இருந்தாலே போதும், நீ பேசாம இருந்துட்டாலே போதும். ஏன் தெரியுமா, நீ ஏதாவது பேசிட்டு உள்ள போய் உட்கார்ந்துருவ, அடி எங்கட மேலதான் விழு. அதனால நாவுதான் வினையை தேடி தருவது, நாவுதான் கெடுதியை தேடி தருவது. ஆனா ஒரு நாள் நாக்குக்கு அடி உழுது இல்ல, உறுப்புகளுக்கு தான் அடி உழுது இல்லையா? வினைய தேடுறது யாரு? நாவுதான். உன்னை நல்லா யோசிச்சு பாருங்க. நேற்று காலை 9 மணிக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுவீர்கள்? நேற்று காலை 9 மணி, என்னால் ஞாபகமே இல்லை, நான் எங்கு இருந்தேன் என்று தெரியாது என்றுதானே பதில் சொல்லுவீங்க. நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நீங்கள் உலகத்தில் பருவ வயதை அடைந்ததிலே இருந்து உங்களுடைய மௌத் வரை நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையையும் ரகீப் அதீதுகள் பதிவு செய்து கொண்டே இருப்பார்கள். 2026 ஜனவரி காலை எத்தனை 9 மணிக்கு நீ என்ன பேசினாய் அடியானே, என்ன பேசினாய் அடியானே, எனக்கண்டா ஞாபகம் இல்லாது. அதனாலதான் நாளை மறுமை நாள்ல ஒரு மனிதன் தன்னுடைய நன்மை தட்டு தீமை தட்டு பாவ தட்டை பார்க்கும் போது, மாலி ஹாதல் கிதாபி லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா. இந்த ஏட்டுக்கு பிடிச்ச கேடு இது, என்னங்க இது, அதிசயமாக இருக்கிறது. என்னங்க இது, ஒரு சின்னதையோ ஒரு பெரியதையோ விட்டு வைக்காமல் எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கிறது, எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது என்று மனிதன் ஆச்சரியப்படுவானாம். இதை பார்த்து, தான் செய்த பாவங்கள் தன்னுடைய ஏட்டில் பதியப்பட்டதை பார்த்து. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹ்விடத்தில் மிக பயந்து கொள்ளுங்கள். நாவு இருக்கிறதே, அல்லாஹ் அதை எதற்கு தந்தான் தெரியுமா? அல்லாஹுவை திக்ர் செய்ய தந்தான். நாவு ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா விஷத்தை உண்டு பண்ணி தருமாம். அந்த விஷத்தை நீக்கும் மருந்து என்ன தெரியுமா? அல்லாஹுவை அதிகமாக திக்ர் செய்வது, திக்ரை அதிகமாக ஈடுபடுவது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ரு. இதுபோல் இருக்கக்கூடிய திக்ருகளுக்குத்தான் இந்த நாவு பயன்படுத்தப்பட வேண்டுமே தவிர, நாவு என்பது நாசமான காரியங்களையோ மோசமான செய்திகளையோ கெட்ட விடயங்களையோ பேசுவதற்காக வேண்டி அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், அவர்கள்ட ஒரு சஹாபி, அவர் யாரு தெரியுமா? சொர்க்கவாதி சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். வரலாற்றை நீங்க தேடி பாருங்க. உலகத்துல ரசூல்மார்கள் நபிமார்களுக்கு அடுத்து உலகத்தில் சிறந்த மனிதர் யாரு தெரியுமா? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் தான். உலகத்தில் எந்த இறைநேசர்கள் வேண்டுமானாலும் வாழலாம். உலகத்தில் எவ்வளவு ஒளியாக்கள் சாலிஹான மனிதர்கள் இருக்கிறாங்க. யாரு சிறந்தவர்கள்? நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு அடுத்து சிறந்தவர்கள் யாரு தெரியுமா? சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் தான். அவங்க தான் நம்பர் 1. அந்த இடத்தை யாராலும் அடைய முடியாது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல தடவை சொன்னாங்க, அபூபக்கர் ஃபில் ஜன்னah, அபூபக்கர் சொர்க்கத்தில் இருப்பார், அபூபக்கர் சொர்க்கத்தில் இருப்பார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அமலுக்காக வேண்டி, இபாதத்துக்காக வேண்டி போட்டி போட்ட மனிதர்.
யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பிரியாமலே வாழ்ந்தவர்கள். அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, உலகத்தில் உங்களுக்கு ஏதாவது ஆசைகள் இருக்கிறதா, ஆசை ஏதாவது இருக்குதா? அவங்க சொன்னாங்க, எனக்கு 3 ஆசை இருக்கிறது என்றாங்க. அதுல முதலாவது ஆசை என்ன என்று கேட்கப்படும் போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், உலகத்தில் எனக்கு நம்பர் 1 முதலாவது துனியாவுடைய ஆசை என்ன தெரியுமா? நல்ல ஒரு வீடை கட்டணும், நல்ல மாட மாளிகையில் வாழணும். என்ன தெரியுமா சொன்னாங்க? யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது தான் எனக்கு உலகத்துல ரொம்ப பிடிச்ச விஷயம் வேண்டாம். உலகத்துல ஏண்ட ஆசை உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்ட சொர்க்கவாதி செய்தனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரலாறு சொல்லுகிறது, நாவுக்குள்ள வாய்க்குள்ள ஒரு கல்லை போட்டு கொண்டு இருப்பாங்களாம், ஒரு கல்லை வச்சு கொண்டு இருப்பாங்களாம். ஏன் தெரியுமா? ஏண்ட நாவு தேவையில்லாத ஒன்றை பேசிடக்கூடாது. ஒருவேளை தேவைப்பட்டால் அந்த கல்லை வெளியிலே எடுத்து ஏதாவது ஒன்றை பேசுவாங்க, திரும்ப வாய்க்குள்ள கல்லை போட்டு கொள்வாங்களாம். அல்லாஹு அக்பர். சொர்க்கவாதி, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயன் சொல்லப்பட்டவரே எப்படி இருக்கும் போது எந்த கேரண்டியும் இல்லை எங்களுக்கு. எந்த கேரண்டியாவது இருக்குதா? ஏதாவது ஒரு கேரண்டி இருக்குதா எங்களுக்கு? இல்லையே. செய்வது கொஞ்சம் அமல், செய்வது கொஞ்சம் அமல், செய்யும் பாவங்கள் அதிகமானது. ஜும்மாவை தொழுதான், வெளியே போனான், கேட்டு கிட்ட உட்கார்ந்தான், வார போறவனை பத்தி எல்லாம் புறம் பேசியாச்சு. எங்க நன்மை விட அதத்தான் ஹவுல்ல கரைச்சாச்சு. எங்க ஹவுல்ல கரைச்சாச்சு. அதான் மொத்தமா கரைச்சு விட்டாச்சு. இல்ல நாவி முசீபத். தொழுதாச்சு, சுபஹை தொழுது விட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். தஹஜ்ஜத்தை தொழுது விட்டோம். சில பேர் தஹஜ்ஜத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். சில பேர் இந்த சுபஹில பேச மாட்டாங்க தெரியுமா? சில பேர் சுபஹில பேச மாட்டாங்க, ஏன்னா சோம்பேறியா இருக்கும். யாரோட இந்த இஃப்தார் டைம்ல பேசிட்டு இருப்பாங்க, சஹர்ல பேச மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஏன்னா சுபஹில பேசுறேன்னு எல்லாருக்குமே ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும். சில பேர் இருப்பார் தஹஜ்ஜத்துல இருந்து ஸ்டார்ட். இந்த இடத்துல எவ்வளோ பாவம் செய்யறவங்க இருக்க தெரியுமா? அந்த அவன் இருக்கிறான்ல, அவன் எப்படிப்பட்ட கள்ளன் தெரியுமா? எப்படிப்பட்ட மோசமானவன் தெரியுமா? அந்த சுபஹில இருந்தே நன்மை தேட ஆரம்பிச்சாச்சு. வந்திருக்கிறதுக்கு தஹஜ்ஜத்து தொலை, தஹஜ்ஜத் தொலை. வமினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தன் லக். தஹஜ்ஜத் என்ற வாழ்க்கையில மிஸ் ஆகுதே இல்ல. ஆனா தஹஜ்ஜத்தோட சேர்த்து நீங்க செஞ்ச பாவங்களும் மிஸ் ஆகுது இல்ல. அடுத்த மனிதரை பற்றி புறம் பேசி குறை சொல்லி அவனை பத்தி அவன் குறை இருக்கிறது இல்லாதது எல்லாம் பேசி போட்டு என்ன தஹஜ்ஜத் தொழுது என்ன பிரயோஜனம்? அதனால நான் சொல்லப்படுகிறது, நாவு இருக்கிறது மிக மோசமானது. நாவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நாவிலே தந்திருக்கக்கூடிய ஆற்றலை, பேசும் ஆற்றலை புடுங்கி விட்டால், இல்லாமலாக்கி விட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எப்படியான ஒரு நிலைமை நமக்கு இருக்கும். அதனால இன்றைக்கு அது சர்வசாதாரணமாக மாறிவிட்டது. பேசக்கூடிய நானும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் எவ்வளவு அல்லாஹ்வுக்காக வேண்டி பயந்து அடுத்த மனிதரை பற்றி புறம் பேசும் போது நாம் நிறுத்தி இருக்கிறோமா? பேசுறவனை நிப்பாட்டி இருக்கிறோமா? இந்த சமுதாயத்தில், இந்த காலத்தில் நான் ஒரே ஒரு மனிதரை கண்டேன். அவர் ஒரு சிறந்த ஒரு ஆலிம் மட்டுமல்ல, ஒரு நல்ல ஒரு இபாதத்தாளி. அவரிடத்துல யாராவது வந்து அடுத்தவனை பத்தி பேசினா எழும்பி போயிடுவார். அடுத்தவனை பத்தி பேசினா எழும்பி போயிடுவார். பேசுற நான், கேட்கிற நீங்க எல்லாம் அந்த லிஸ்ட்ல இல்ல. அடுத்தவனை பத்தி பேசினாத்தான் இன்ட்ரெஸ்டா வந்து உட்கார்றது. என்ன பேசிக்கொண்டிருக்கிறீங்க? மார்க்கத்தை பத்தி பேசிக்கொண்டு இருக்கிறோம். அப்ப நான் போயிட்டு வரேன், அவன் கேஸ் ஒன்று இருக்குதுன்னா போதும், சந்தோஷமா நீங்க அவசரம் என்றே போகணும் என்றே ட்ரெயின் இருக்குது என்றே பஸ் இல்ல பரவாயில்ல, அடுத்த ட்ரெயினை பிடிச்சு கொள்ளலாம். நல்ல ஒரு விஷயம் பேசணுமே. இதுதான் எங்கட நிலைமை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாவு என்பது பொல்லாதது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு எங்களுக்கு சொர்க்கத்தை வாங்கி தாரதாக வாக்களிச்சிருக்கிறாங்க. சொர்க்கத்தை தருவாங்களாம், வாங்கி தருவாங்களாம். பொறுப்பு, நாம் பொறுப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ஹம்துலில்லாஹ். சொர்க்கத்தை நீங்க வாங்கி தர போறீங்களா யா ரசூலல்லாஹ்? நீங்க எனக்கு சொர்க்கத்துக்கு பொறுப்பா? நான் என்ன செய்யணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க? உன்ட நாக்க எனக்கிட்ட பொறுப்பு தான்.
உன்னை நாக்கிட்ட பொறுப்பு தான். யாரொருவர் நாவையும் அபத்தையும் பாவத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ள பொறுப்பு தருகிறானோ அவன் சொர்க்கத்துக்கு நாம் பொறுப்பு. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். சில பேர் ரோட்ல இறங்கி கொஞ்சம் அவன் செருப்பு மீறிப்பட்டாலே போதும், கபரில் இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி உம்மா அங்க வந்துருவாங்க. உம்மா எங்க இருந்தாலும் சரி, கபரில் இருந்தாலும் சரி, உம்மா வீட்டில் தூங்கி கொண்டு இருந்தாலும், உம்மா தொழுது கொண்டு இருந்தாலும் உடனே வாயில வார்த்தை, கெட்ட வார்த்தைகள். சில பஜாறுகள்ல போய்த்தா மிச்சம் கவனமாத்தான் போக வேண்டி இருக்குது. எவன் எங்கட மேல வந்து முட்டினாலும் ஏச்சி வாங்க வேண்டியது நாங்க தான். பஜாறுகள்ல சில இடங்கள் நாத்தம் அடிக்குது. ஏன் நாத்தம் அடிக்குது தெரியுமா? கழிவு அல்ல, மலம் அல்ல, ஜலம் அல்ல, மனுஷன் பேசுற பேச்சு. சில இடங்களுக்கு பஜாறுகளும் போக பயமா இருக்குது. யாரு கூப்பிட்டாலும் பரவாயில்ல நீங்க போயிட்டு வாங்க. ஏன் தெரியுமா? அந்த இடத்துல பேசக்கூடிய தூசர வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் கேட்க முடியாமல் இருக்கிறது. அதுல பஜார் மட்டுமல்ல, இப்ப பள்ளியும் அப்படித்தான். ஏன் காரணம் தெரியுமா? பள்ளியில இப்ப அடுத்த நிமிடம் அல்லாஹ் பாதுகாக்கட்டும், பள்ளியிலேயோ பள்ளி அவலடியிலே ஒரு சின்ன பிரச்சனை வரட்டும், காது ரொம்ப இனிமையா இருக்கும் பேசுற வார்த்தைகள். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அப்படியான ஒரு காலம். அதைத்தான் நான் சொல்றேன். அமலை நாங்க செய்ய ரெடி, இரவெல்லாம் தொழ ரெடி, இரவெல்லாம் அமல் செய்ய ரெடி, உம்ரா 1000 வேண்டுமானாலும் செய்ய ரெடி, தஹஜ்ஜத் 2000 வேண்டுமானாலும் தொழ ரெடி. ஆக குறைஞ்சது வாய்க்குள்ள கொண்ட்ரோலா வச்சிருக்கிற நாக்கே எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால அவன் சொல்லுவாங்க, உலகத்துல கொஞ்சமா பேசணுமாம், நிறைய கேட்கணுமாம். நிறைய கேட்கிறேன்னா எனது கெட்ட விஷயங்கள் இல்ல, நல்ல விஷயங்களை கேட்டு கேட்டு படிப்பு பெறணுமா. அதனால அல்லாஹ் காதை 2ஆ தந்திக்கிறார். காது 2, காது உண்டல்லே. இந்த பக்கம் கேட்டு சில பேருக்கு இந்த காது வேலை செய்யாட்டி இந்த காதால திருப்பி கேட்கும், என்ன சொன்னீங்க, ஏன்னா இந்த காது கொஞ்சம் அவ்வளவு கேட்கற இல்லை அப்படின்னுவாங்க இல்லையா. 2 தந்திக்கிறதுக்கு தெரியுமா? அல்லாஹ் நிறைய கேட்கணும். நாக்க ஏன் தெரியுமா? அல்லாஹ் 1ஆ வச்சிருக்கிறார். கொஞ்சமா பேசு, கொஞ்சமா பேசு. அதுலயும் அல்லாஹ் தஆலா சும்மா வைக்கல. நாக்குக்கு வெளியில 32 ராணுவ படைகளை உட்கார வச்சிருக்கிறார். பல்லு படமாறி வச்சிருக்கிறார். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு மூடி உதடு. தேவைப்பட்டா இந்த ராணுவ படையை தாண்டி உன்னை உதட துறந்து நல்ல வார்த்தையை பேசி, இல்லைண்டா உள்ளுக்காகி உட்கார்ந்துரு. இதுக்கு தான் நாவு அல்லாஹ் அப்படி வச்சிருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? நாவை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பொய் பேசுவது, புறம் பேசுறது, நாம செய்யக்கூடிய பாவமான காரியங்கள் 1-2 எவ்வளோ சொல்லலாம். அடுத்த மனிதனை திட்டுவது, ஏசுவது, பதுவா செய்கிறது. சும்மா பதுவா, அசமா போனா எல்லாம் சும்மா வாயில வருது, ஒட்டோவா வருது. ஒரு சின்ன காரியம் நடந்தாலும் சரி பதுவா. சின்ன காரியம், அது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க, அதுக்கே இவ்வளவு பெரிய பதுவா. ஒன்னு நல்லா விளங்கிக்கோங்க. சில அறிஞர்கள் இருக்கிறார்கள், அவங்க வாழ்க்கையில யாருக்குமே பதுவா செஞ்சதில்லை, யாருக்குமே பதுவா செஞ்சதில்லை. அந்த கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கட்டும். பதுவா என்பது அப்படித்தான். ஒரு நாள் அந்த பதுவா எங்களை சுத்தி திரியும். அது வான ரோகத்துடைய கதவுகளை எல்லாம் தட்டுவாம். அங்கே அது மறுக்கப்பட்டு, இல்லை அவன் அநியாயக்காரன் அல்ல, அந்த பதுவா அது அநியாயக்காரன் அல்ல, அல்லாஹ்விடத்தில் இருந்து அது மறுக்கப்படும் போது யாரு பதுவா செஞ்சானோ அவனுக்கிட்டே வந்து இறங்குமாம். இதெல்லாம் நாவு செய்கிற நாசகாரியங்கள் தான். பேசும் என்னையும் கேட்கும் உங்களையும் அல்லாஹு தஆலா பாதுகாக்கட்டும். அல்லாஹ் தந்த அனுகூலம், அல்லாஹ்வுடைய தௌஃபீக். இந்த நாவை முடிந்த அளவு இந்த நிமிடத்தில் இருந்தாவது, இந்த குத்பாவில் இருந்தாவது ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தி நல்லவைகளை பேசுவோம், நல்ல விடயத்தில் இந்த நாவை பயன்படுத்துவோம். முடிந்த அளவு இந்த நாவை கொண்டு அல்லாஹ்வை திக்ர் செய்வோம். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட சீதேவிகளாக நல்லவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருளட்டுமாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, பிழைகளை பொறுத்தருள்வாயா. ரஹ்மானே, நீ தந்த உடல், நீ தந்த ஆரோக்கியம், நீ தந்த ரிஸ்க் எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டு உனக்கு நிறைய மாறு செய்திருக்கிறோம் ரஹ்மானே. அவைகள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. இந்த நிமிடத்திலே இருந்து எங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை தந்தருள்வாயா. நல்லவர்களாக, சாலிஹீன்களாக, முத்தகீன்களாக வாழக்கூடிய தௌஃபீக்கை நமக்கு நசீபாக்கி தந்தருள்வாயா. அமலை கொண்டு, இபாதத்தை கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை பரக்கத்து செய்வாயா, ஆயுளிலே பரக்கத்து செய்வாயா. ரஹ்மானே, யா அல்லாஹ், எந்தெந்த பாவமான காரியங்கள் எல்லாம்
எங்கள் வாழ்க்கைகளில் நடந்து கொண்டிருக்கிறதோ ரஹ்மானே, எல்லா பாவமான காரியங்களை விட்டும் எங்களை பாதுகாத்தருள்வாயா. எங்களுடைய மனைவி மக்கள், எங்களுடைய பெற்றோர்கள், உறவினர்கள் எங்களை காணும் போதெல்லாம் யாரெல்லாம் துஆ செய்ய சொல்கிறார்களோ எல்லோரையும் பாதுகாத்து அருள்வாயாக. ரஹ்மானே, எந்த அமலையும் இஹ்லாஸாக செய்யும் பாக்கியத்தை நசீபாக்கி தந்தருள்வாயா. இந்த ஜும்மாவிலே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய மக்களில் யார் யாரெல்லாம் நோயாளிகள் இருக்கிறார்களோ அவர்களுடைய நோய்களை லேசாக்கி வைப்பாயா. இங்கே வந்தவர்களுடைய உறவுகளில் யாரெல்லாம் நோயாளிகள் இருக்கிறார்களோ அவர்களுடைய நோய்களையும் லேசாக்கி வைப்பாயா. ரஹ்மானே, இந்த ரஜபுடைய மாதத்தில் எங்களுக்கு பரக்கத்து செய்வாயா. ஷபானுடைய மாதத்தில் எங்களுக்கு பரக்கத்து செய்வாயா. புனிதமான ரமலானுடைய மாதத்தை அடையும் பாக்கியத்தை நசீபாக்கி தந்தருள்வாயா. அதிலே நோன்பு பிடிக்கக்கூடிய பாக்கியத்தையும், இரவிலே தராவீஹ் தொழக்கூடிய பாக்கியத்தையும், நல்லமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் நசீபாக்கி தந்தருள்வாயா. ஆஃபியத்துடன் ஆரோக்கியத்துடன் தந்தருள்வாயா. வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா கைர் ஹல்கிஹி சய்யிதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.